என் பேர் ரகு. நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஃபைனல் இயர் பிகாம் படிக்கிறேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அழகாக இருக்கிற பொண்ணுங்க கிட்ட ஆரம்பிச்சு சுமாராக இருக்கிற பொண்ணுங்க வர பழகிட்டாங்க. ஒருத்தையும் என்னை லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதையும் மீறி நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அல்லது அண்ணன் தம்பின்னு கழட்டி விட்டுறாங்க. நான் எந்த பொண்ணை பார்த்தாலும் பார்த்த உடனே லவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பழக ஆரம்பிப்பேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டா 2 புள்ள பெத்த மாதிரி இருக்கிறதுனால எவ்வளோ என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னங்க இது நியாயம்? சினிமா ஹீரோ மாதிரி அழகா இருந்தா தான் லவ் பண்ணுவாங்கன்னா என்ன மாதிரி பசங்க என்னதாங்க பண்றது? இதனால என்னவோ தெரியல, எனக்குள்ள ஒரு லட்சியம். இந்த ஃபைனல் இயர் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு. गोपी जन वल्लभाय पाराय परम पुरुषनाय परमात्मने परकर्म मंत्र यंत्र तंत्र औषध ओम नमो भगवते मगा सदस्यनाय दिबत्रे ज्वाला बरदाय सर्व दिक्सो बनावराय ओम भट ब्रह्मणे ब्रह्म योगिसे स्वाहा. இதுவும் போகதான் அதுவும் போகதான், ரெண்டுலயுமே கேன்சர் வரும். சொன்னா கேக்குறீங்களா? நான்
இப்படி உனக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கேனே, என் புருஷன் குடியும் குடுத்தனமா இருக்காரு, அவரை திருத்த மாட்டியா? டேய், ஒருத்தி கூட நம்மள திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிற. கண்ட மேல கண்ணை மேய விட்டா எவா பாப்பா? பார்வையாலே பொறுக்குன்னு கிண்டல் பண்ணாலும். அப்ப நான் என்னதான் செய்ய மாப்ள? ஒண்ணும் பண்ண வேண்டாம் மாப்ள. உனக்கு வர பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கல. டேய், மனசுல வரைஞ்சே வச்சிருக்கேன்டா. அது மாதிரி வரவள ஃபாலோ பண்ணு, உன் காதல் சக்சஸ் ஆகும். என் கற்பனையை கேட்கவே இல்ல. அத வேற கேட்கணுமா? சொல்லு. அவ ட்ரெஸ்ல மாடர்னா இருக்கணும், மனசுல கலாச்சாரம் இருக்கணும், அவ முகத்துல குடும்ப பாங்கு இருக்கணும், அவ உடல்ல செக்ஸ் இருக்கணும், மொத்தத்துல அவ நடந்து வந்தா இந்த ஊரே பார்க்கணும். அப்ப உனக்காக கல்யாணம் முடிக்க போறது இல்ல, ஊருக்காக தான். ஐயோ, என் கற்பனை தேவதை போறாடா. நல்லா பாடுறா, கற்பனை தேவதையா இல்ல விற்பனை தேவதையான்னு. அவ ஸ்ட்ரக்சரை நல்லா பாருடா. என் கற்பனையில வந்த மாதிரி எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இவளை மட்டும் நான் காதலிச்சேன்னா நான் மச்சான் போயிட்டாடா. மாப்ள, உன் கற்பனை படிப்போட ரொம்ப கேவலமா இருக்கு. டேய், இது என்ன குப்பை தொட்டியா? இது கூட எனக்கு பாசமா தான் தெரியுது. அந்த ரெட் டாப் ஒயிட் துப்பட்டா நமக்கு ஏத்த ஜோடி இவதான். எப்படியாவது இவளை லவ் பண்ண வச்சிருவோம். ஏய், நான் இல்ல, நான் ஸ்டூடெண்ட். நம்மள இல்லையா? ஹாய் அங்கிள். அங்கிளா? ஹாய். ஹாய். போதுண்டா சாமி, உங்க கூட படிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. மச்சான், 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எந்த குழந்தைகளையும் பெயில் ஆக்க கூடாதுன்னு கவர்மெண்டே சொல்லி இருக்குது. ஆனா அதுல கூட உன்னை பெயில் ஆக்கிருக்காங்கன்னா நீ எவ்வளவு சூப்பரா படிச்சிருப்ப. டேய், இவனுக்கெல்லாம் ஃபிகர் செட் ஆயிடுச்சுடா. எனக்கு தான் லவ் செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சா? ஏன்டா கத்துற? அவ இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தா, நான் கிராஸ் பண்ணி இப்ப செல்ல என்கிட்ட பேசிட்டு இருக்கா. பில்லு நீ தானே கட்டுற? நான் தான் கட்டுறேன். பில்லு வச்சுக்கிட்டு அலையறேன், செல்லு கிடைக்கலையே. நீயும் ட்ரை பண்ணுமாப்ல, கண்டிப்பா கிடைக்கும். இவ மட்டும் நம்ம ஆளா இருந்தா. இவனுக்கு இப்படியா? நோ. ஹலோ. அப்புறம் பார்த்து மெதுவா. ஓ. ஏய், ஓ. இது கனவா இல்ல நிஜமா? சும்மாவே இவன் சொல்லு பாத்தி, இன்னைக்கு நைட் இவன் தூங்கவே மாட்டான். என்னடி தூக்கம்? சாப்பாடு போடிடி நாயே. கை கழுவிட்டு வாங்க. என்ன என்னடி சொன்ன?
சாப்பிட்டியா? எனக்கு வேண்டாம். சாப்பிட்ட சாப்பாடு வேணான்றியா நீ? சாப்பிடு. இது மாதிரி தான் என் மனசு தினமும் அலப்பாஞ்சது. அந்த நேரத்துல தான் நான் திவ்யா கூட பழக ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கும் அவளுக்கும் உள்ள பழக்கம் நெருக்கமாச்சு. அந்த நேரத்துல தான் என் வாழ்க்கை முறையை மாத்த ஆரம்பிச்சேன். அவள் எப்படியும் அடைஞ்சே தீரணும். அவ முன்னாடி நான் வசதியானவனா வாழணும். எக்கனாமிக்கலா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நான் திருட ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல அவளும் என் கூட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சா. காலேஜ்க்கா? நீங்களும் காலேஜ்க்கா? ஆமா. நான் ஓட்டலாமா? ஓகே. தேங்க்யூ. கமான் உட்காருங்க. ஹாய்டா. அப்படியே ரகு. என்னடா மச்சி நீ அழகா இருக்க. வாடா. என்னடா நேத்து நீ காலேஜ்க்கு வரல? நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருந்தேன். அதான். பரவாயில்லையே. எவ்வளவு சம்பளம்? 2000.
Good. Keep it. உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேணாம். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. பணத்துக்காக படிப்பை மிஸ் பண்ணிடாத. நம்ம மேல இவ்வளவு அக்கறை பாசம் இவளுக்கு இருக்கு. அப்ப நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ? எப்படியோ நம்ம நினைச்சது நடந்தா சரி. ஆனாலும் எனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கு. ஆனா மலைன்னு சொன்ன உடனே ரொம்ப குளிரா இருக்கு. ரொம்ப உயரமான மலை, குளிரான மலை. இப்ப போட்டீங்களே ஊசி, அது என்ன ஊசி? பென்டதால். பென்டதால். அந்த மலை பூரா பென்டதால் தான். பென்டதால் வா. நீ சுத்தமா தானே இருக்க? இல்ல சுத்தமா இல்ல அசிங்கமா இருக்கேன். இந்த மூஞ்சிய பாருங்க, எங்க அப்பம் கொடுத்துட்டு போன மூஞ்சி. இது எங்க அப்பம் கொடுத்த மூஞ்சி. இது அசிங்கமா இருக்கு. இது எங்க அப்பம் கொடுத்த உடம்பு அசிங்கமா இருக்கு. அசிங்கம். ஒண்ணு குணா ஸ்டைல்ல நானும் முட்டி மோதினேன். இது நான் தேவி கிட்ட சொன்னேன். ஆனா அவளோ உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன ரகு? பாத்தியா, நீ கூட என்ன பார்த்து சிரிக்கிற. உன்னை பார்த்தாலே எனக்கு நிஜமா சிரிப்பு தான் வருது தெரியுமா? நான் என்ன சொல்றது? ஐயோ ரகு, இங்க பாரு. ரகு, அழகுங்கிறது உடம்புலயும் முகத்திலயும் இல்ல, மனசுலதான் இருக்குன்னு பெருசுங்களே சொல்லிருக்கு. அதுக்காக ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ண? ஐயோ. சரி ரகு, நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. எனக்கு டைம் ஆச்சு, நான் காலேஜ் கிளம்புறேன். ஓகே, பாய். இப்ப அவ சொன்ன ஆறுதல் கண்டிப்பா என்ன லவ் பண்றான்னு நான் முடிவு பண்ணிட்டு, எந்த ட்ரெஸ்ல எனக்கு கடைசி ஆறுதலா இருந்தாலோ அதே ட்ரெஸ் அவ போட்டுட்டு வர்ற அன்னைக்கு என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். இதயத்தை தட்டி அழைக்காமல் கிள்ளி சென்றார். இருவிழி கொண்டு இதயத்தை தட்டி அழைக்காமல் கிள்ளி சென்றார். நெஞ்சில் பருவத்தை மாற்றம், மின்னல் அவளது தோற்றம். ஒரு முறை பேசு, உயிர் கொஞ்சம் இதயத்தின் காதல் மெல்ல திறக்கும். அழைக்காமல் கிள்ளி சென்றார். இருவிழி கொண்டு இதயத்தை தட்டி அழைக்காமல் கிள்ளி சென்றார்.
கனவுகள் சுகமென நடக்கிறேன் உயிரொளி கொண்டுனை எனக்குள்ளே தினம் தினம் செதுக்கினேன் உதடுகள் ரெண்டும் என்பா உவமைகள் என்பது சிரிப்பா என்னுடைய இதயத்தை எடுத்தாய் உன்னுடைய இதயத்தை வைத்தாய் அடி சகியே சகியே இது சரியா சரியா அடி சகியே சகியே இது சரியா சரியா அழைக்காமல் கிள்ளி கிள்ளி சென்றார் இருவிழி கொண்டு இதயத்தை தட்டி அழைக்காமல் கிள்ளி கிள்ளி சென்றார் இருவிழி கொண்டு இதயத்தை தட்டி அழைக்காமல் கிள்ளி கிள்ளி சென்றார் நெஞ்சில் பருவத்தின் மாற்றம் மின்னல் அவளது தோற்றம் ஒரு முறை பேசு உயிர் கொஞ்சம் நனையும் இதயத்தின் கதவு மெல்ல மெல்ல திறக்கும் அழைக்காமல் கிள்ளி கிள்ளி சென்றார் எனக்கு முன்னாலே தெரியும் இப்படி நடந்துப்பேன். என்ன சொல்ற திவ்யா? நான் உன்கிட்ட பழக ஆரம்பிச்சதே நல்ல ஃப்ரெண்ட்ங்கிற ரிலேஷன்ஷிப்ல தான். அத நீ லவ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி திருக்கத்தனமா நடந்துக்கிறியே, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் கண் முன்னாடி நிக்காத, போயிடு. என்னடா இது, இவ்வளவு நெருங்கிய பழகியும் நம்மள ஃப்ரெண்டுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாளே. ஒருவேளை இந்த இடத்துல சினிமா ஹீரோ மாதிரி ஒருத்தர் இருந்தா என் நேரம் குடும்பமே நடத்திருப்பா. கடவுளே, இப்படி எனக்கு நானே ஆறுதல் தேடிக்கிட்டேன். இது என்ன நமக்கு புதுசா? இந்த ஜூனியர் கேர்ள்ஸ்ல தான் எவ்வளையாவது நாம லவ் பண்ணணும். எஸ், பாரு. சாரி சாரி, சின்ன இட்லி இந்தாங்க. சாரி, டோன்ட் மைண்ட். சாரி. ஐயோ, செல்ல மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, செல்ல மிஸ் ஆயிடுச்சு. எங்க மிஸ் பண்ணீங்க? தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. மறந்து போய் வீட்டுல வச்சுட்டு வந்திருக்க போறீங்க. இல்ல நவீன், எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? என் நம்பரை போடுங்களேன். சொல்லுங்க. 9840303056. ஹலோ சார், இந்த செல் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்பா, செல்லாம் பத்திரமா வச்சு கூடாதா? எங்க இருக்கீங்க ப்ளீஸ்? சரி சரி, என்ன ரேட்டு? என்ன ரேட்டு? 9000. 9000? அமைக்கிட வேண்டியதுதான்.
ஓகே, அப்போ 9000 கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. 9000 கொடுத்துட்டு வாங்கிட்டு போ சொல்றான். சார் இது ஒரு கேர்ளோட செல் சார். கேர்ளோட செல்லா? அப்ப பிக்கப் பண்ணிட வேண்டியதா? ஹாய். என்னது? யார் நீங்க? என் பேர் ரகு. மார்னிங் உங்க டிஃபன் பாக்ஸ் தட்டி விட்டேன், அதான். ஐயோ, என்னது? சாப்பாடா? ஆமா. முன்ன பின்ன தெரியாதவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்லைங்க. பரவாயில்லங்க, சாப்பிடுங்க. எனக்கு பசிச்சா நானே சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்ஸ். நீங்க போலாம். தேவி. என்னங்க தேவி? என்னங்க? எந்திரி. பொழுது விடிஞ்சிருச்சா? எழுந்துருன்னு சொல்றேன்ல. போய் குளிச்சுட்டு வா. சீக்கிரம். இப்போ வா. ஆமா. சீக்கிரம் போயிட்டு வா. போ சீக்கிரம். போங்கறம்ல. இரு, இப்படி சொன்னா நீ கேட்க மாட்ட. நான் வர்றேன். குளிக்க மாட்டேன்னா சொல்றேன். சரி சரி, அழுதது போதும், போய் குளிச்சுட்டு வா. நான் தான் சொன்னேன்ல, முதல்ல கேட்கல. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா.
ஒரு ஃபோன் பண்ணணும். இந்தாங்க. தேங்க்ஸ். ஹலோ, நான் செல் மிஸ் பண்ண பொண்ணு பேசுறேன். சொல்லுங்க. காசு என்கிட்ட இல்ல சார், தயவு செஞ்சு செல்ல கொடுத்துருங்க சார். நாளைக்கு ஒரு 12:30 கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே ஓகே, வெல்கம். தேங்க்ஸ். பரவாயில்ல. இவ்வளவு கண்டுக்காம போய் தான் கவுக்கணும். என்னங்க அங்க என்ன பண்றீங்க? ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உட்கார் தேவி, சாப்பிடலாம். உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? வேண்டாங்க. நோ நோ, நான் தான் பரிமாறுவேன். என்னடா? நான் உங்களை எப்படி எல்லாம் தப்பா நினைச்சிட்டேன் தெரியுமா? நான் தப்பா நடந்துக்கிட்டதுனாலதான் நீ தப்பா நினைச்ச. பொய்யே உன் பெயர் மன்மதனா வாய்மொழி கேட்கையில்
சரணத்தில் தொடங்குது பாடம் வரி மாற்றங்கள் கூடுது நொடிக்கு நொடி இடைவெளி நுழைகின்ற காற்றின் வழி ஆடைக்குள் அழைக்குது 100 வழி சிறிதாய் சிறிதாய் என்னை விரட்டி சிறை பிடித்தவன் நீதாரே இரவா பகலா சுகமா வலியா எனக்கு அது தெரியவில்லை தீயின் சாரல் வந்து தீ குடிக்க ஆசை சிறகது தீயடிக்க மையல் இருட்டுக்குள்ளிரு நிலவா நரம்புக்குள் தொடங்குது புதிய விழா பொய்யே உன் பெயர் மன்மதனா வாய்மொழி கேட்கையில் தீண்டனா உயிர்கொலை புரிந்தால் பாவமில்லை முடிந்தால் தொடரும் புதிய கதை தடைகளை தாண்டு புது சரணம் தடங்கல்கள் இங்கே சுபசகுணம் மலர்ந்தாய் மலர்ந்தாய் பாதி தூக்கம் கலித்தெங்க நீ வளர்ந்தாய் புதிதாய் பிறந்தேன் ஒரு காலம் பொழுது புதிதாய் பிறந்தேனே போதும் வளையல்கள் வன்முறையே வேண்டாம் வயதுக்கு வளர்ச்சியடா பொய்யே உன் பெயர் மன்மதனா வாய்மொழி கேட்கையில் தீந்தனா மையல் இருட்டுக்குள் இருண்டிலவா நரம்புக்குள் தொடங்குது புதிய விழா கொஞ்சி கொஞ்சி சொன்னதென்ன சொல்லு மிஞ்சி போச்சு பல்லின் தில்லு முள்ளு ஆடை தீ பிடிக்க அருவிக்குள் நீச்சலடி மூச்சு திணறும் வரை என்னை மூழ்க விடு மௌனம் கலகிறதே மீண்டும் அழைக்கிறதே பொய்யே உன் பெயர் மன்மதனா வாய்மொழி கேட்கையில் தீந்தனா மையல் இருட்டுக்குள் இருநிலவா நரம்புக்குள் தொடங்குது புதிய விழா ஹலோ சார், எனக்கு தெரியுமா? ஹாய். நேத்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனீங்க. நான் தான் உங்களை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல. சரி, இப்ப என்ன வேணும்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க சீனியர். அதுல என்ன சந்தேகம்? ஐ அம் 3rd year BCom. உங்க ஃபர்ஸ்ட் இயர் நோட்ஸ் வேணும். First year notes. First year notes? Huh? Okay. சரவணா, சாப்பிட போலாமா? என்னடா சாப்பிட போலாமா? என்னதாண்டா ஆச்சு? திலீப், நீயே சொல்ற, அவளுக்கு என்னடா குறை வச்ச? 2 குழந்தைங்க வேற, இப்படி பண்ணிட்டாளடா. என்னடா புரியுற மாதிரி சொல்றா? என் கூட வாழ பிடிக்கலன்னு அவளுக்கு பிடிச்சவனாட லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாடா. அழாதுடா, வாடா வீட்டுக்கு போலாம். குழந்தைங்களுக்கு இது தெரிய வேணாம், சொன்னா கேளுவா.
ஏய் என்னங்க 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 என்னாச்சு? இங்கப்பா டெய்லி பேப்பர்ல பார்த்தா இவன் பொண்டாட்டிய அவன் வச்சதுனால கொலை, கல்யாணமாயும் புருஷனை விட்டுட்டு கள்ளக்காதலால் மனம் உடைந்து கணவன் தற்கொலைன்னு படிச்சிருக்கேன். இப்ப என் ஃப்ரெண்டு சரவண அதான் சரவண அவன் எவ்வளவு நல்லவன்னு தெரியுமா? போயிட்டா ஓடே போயிட்டா. இந்த பார், ஒரு பேச்சுக்கு இந்த மாதிரி நீ பண்ண நான் சாக மாட்டேன், உன்னை கொன்னுடுவேன். ஹாய். ஹாய். இதான் நீங்க கேட்ட நோட்ஸ். கொடுங்க. ஏன் கட்டா இருக்கு? பார்த்தா தெரியலையா? பிட் அடிச்சுதான் பாஸ் பண்ண. இத வச்சு எப்படி படிக்க முடியும்? இந்தாங்க, வேண்டாம். சார், உங்க செல் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? செல் எடுத்துட்டு என்ன டீஸ் பண்றியா? ஐயோ, அடிக்காதீங்க. ஏய், செல் போடுடா. ஏய், ஐயோ, என் ரிங்க காணுமே. என்ன சொல்றீங்க? ஓடி பிடிச்சு விளையாடும் போது எங்கேயோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் எடுக்கலமா, நான் எடுக்கல. செல்ல தொலைச்ச, நான் வந்து மாட்டினேன். இப்போ மோதிரம் தொலைச்சிருக்க, யாரு வந்து மாட்ட போறாங்களோ? உன்ன? ஓகே ஓகே, மோதிரம் தானே, நான் வாங்கி தரேன். எப்படி? யாருக்கு தெரியும் எவன் வீட்டுல இருக்குன்னு? என்ன சிரிக்கிறீங்க? உங்க நகை வைக்க போறீங்களா? எங்க உங்க மோதிரம் எத்தனை கிராம்ஸ்? 3 grams. நாளைக்கு சேம் டைம் இதே இடத்துல மீட் பண்ணுவோம். பாய். மெலடி. எங்கடி தாலி மெட்டிலாம்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உன் புருஷன் தெரியும்ல? பத்திரமா எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரே நிமிஷம்.
இங்க பாரு, காலேஜ் போகும்போது தாலி மெட்டி எல்லாம் போட்டுட்டு போனா அது வந்து மறுபடியும் சொல்றேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஊரை ஏமாத்திரியா இல்ல என்ன ஏமாத்திரியா? ஞாபகம் இருக்கட்டும்பா. கேவலமா இருக்கு. வாட்? Dress கேவலமா இருக்கா? அங்க போய் என்ன பாரு. போ. பார்த்தல்ல. ஐயோ, சிரிச்சிட்டு போறாளுங்க. சிரிச்சாங்க? ஆமா, சிரிச்சாங்க. அதுவும் கேவலமா சிரிச்சிட்டு போனாங்க. கேவலமா சிரிச்சாங்களோ நக்கலா சிரிச்சாங்களோ அது முக்கியம் இல்ல, என்ன பார்த்து சிரிச்சாங்கல்ல அதுதான் மேட்டர். ஐயோ, மானம் போது, வந்து தொலை. தேவி என்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சா. சரியான நேரத்தில் அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். அதுக்கு முன்னால அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியணும். ஆமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னை பிடிக்காமல அவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்ல, எவ்வளவு அழகான பசங்க நம்ம காலேஜ்ல இருக்காங்க, அவங்கெல்லாம் விட்டுட்டு ஏன் கூட பழகுறியன்னு. இப்போ வேணுங்கிறியா வேண்டாங்கிறியா? ஐயோ, உன்னோட பணிவும் அன்பும் இப்படி எக்ஸ்ட்ராவா நிறைய பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் நான் யார்கிட்டயும் இப்படி பழகுனதே இல்லை தெரியுமா? என்னமோ தெரியல, உன்கிட்ட தான் இப்படி இருக்கேன். ஐ லைக் யூ so much. Yes. எனக்கு ஒரு காதலி கிடைக்க போறா. இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துனா காதலி கிடைக்க மாட்டா, கல்லறு தாண்டா கிடைக்கும். ஓரமா நில்றா, மூஞ்சும் முகரையும். இது தவமா
யுகமா ஒளி வீசும் மலரேனி நிலவோட மகளா அழகான ஒரு சிற்பம் உன்னோட நகலா கலைக்கோயில் சிலை உந்தன் நிழலோடு மீதி அலை பேசும் குழல் உந்தன் முகிலோடு மோதி இது தவமா புது யுகமா பார்த்திருந்தார் சிறு இடை அசைந்தாட கடம் ரெண்டு தாளமிடும் கண்டவுடன் என் நெஞ்சம் துள்ளுதடி உன்னாலே சென்றவுடன் என் மஞ்சம் கொள்ளுதடி நினைவாலே இது தவமா புது யுகமா வந்து உன்னிடத்தில் தொலைந்ததுதான் கயல் ரெண்டு தூண்டிலுடன் வளைத்ததுதான் தென்றலுக்கும் வியர்க்கிறது அன்பே உந்தன் வருகையினால் ஒரு நொடி போதும் அன்பே என்னோடு நீ இருந்தால் தந்துவிடு என் உயிரே கெஞ்சுதடி என் மனமே வானமுள்ள காலம் மட்டும் வாழுமடி காதல் என்றும் இது தவமா புது யுகமா ஒளி வீசும் மலரேனி நிலவோட மகளா அழகான ஒரு சிற்பம் உன்னோட நகலா கலைக்கோயில் சிலை உந்தன் நிழலோடு மீறி அலை பேசும் குழல் உந்தன் முகிலோடு இது தவமா புது யுகமா இப்படி சந்தோஷமா இருந்த நேரத்துல தான் தேவி ஒரு உண்மையை சொன்னா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. என்ன மட்டும் ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறான்னு கோவத்தோட உச்சிக்கே போயிட்டேன். ஆனா அவளோட பிரச்சனை அதுக்கும் மேல. சுருக்கமா சொல்ல போனா குரங்கு கையில பூமாலை கொடுத்த கதை. இவ்வளவு நல்ல பொண்ண தண்ணி அடிச்சு டார்ச்சர் பண்றது, கொடுமை பண்றது, வீட்டுல வச்சு வெளியே பூட்டிட்டு போறது, இதெல்லாம் தேவி என்கிட்ட சொல்லும் போது நான் என்ன பண்றதுன்னு தெரியல. தேவி, எப்படி உன்னால இவ்வளவு அழுத்தங்களை மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியுது? பழகி போச்சு.
கூட பழகும் போதும் பேசும்போதும் என் மனசாட்சி குத்தும். யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைக்கும் போதுதான் நீ என்கிட்ட பழக ஆரம்பிச்ச. அதான் ரகு. உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. இது வரைக்கும் கல்யாணம் முடியாத பொண்ணுங்களை தான் லவ் பண்ண. அவளுங்க என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, நான் ஃபீல் பண்ணல. ஆனா இப்போ ஒரு பொண்ணு செட் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். அது கல்யாணம் முடிஞ்ச பொண்ணா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. Sir? Yeah, come in. Sir? Actually, yesterday... அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, ஆபீஸ்ல என்கிட்டயும் பேசுற, அதர் ஸ்டாஃப் கிட்டயும் பேசுற. உன் மேரிட் லைஃப்ல எதுவும் பிரச்சனை இல்லையா? ஐ மீன், உன் ஹஸ்பண்ட்... No, sir. Because என் ஹஸ்பண்ட் முழுசா நம்புறாரு. At the same time, ஒரு பொண்ணு அவ ஹஸ்பண்ட தவிர வேற ஜென்ஸ் கிட்ட பேசினாலோ அவ தப்பு பண்ணிடுவான்னு யாரு யோசிக்கிறாங்களோ அது அவனுக்கு அவ மேலேயே நம்பிக்கை இல்ல. அல்லது ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நத்திங், யூ மே கோ. இந்த ஆளோட பெரிய தொல்லையா போச்சு. வாட் ஹேப்பன்? ஒரு வாரமா முடிஞ்சிருச்சான்னு கேட்டாரு. நேத்து கொண்டு போனதுக்கு இன்னைக்கு கொண்டு வர சொன்னாரு. இன்னைக்கு கொண்டு போனதுக்கு சார். ஜானகி, கம் டு மை ரூம். ஓகே சார். சார். யா ஜானகி, if you don't mind, நான் உங்ககிட்ட கேட்டதை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. Yeah sir, I know. Don't worry. நம்பலாம்ல? Sure sir. Thanks. You carry on. Okay sir. Hi. கிளாஸ் ஓவரா? ஃப்ரீ விட்டுட்டாங்க. ஓ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நம்மள சொல்றாளோ? மோதிரத்தை சொன்னேன். இந்த மோதிரம் உனக்குதான். எனக்கா? வேண்டாம், தொலைஞ்சு போயிடுச்சு, நான் வீட்டுல சொல்லிட்டேன். இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் கேட்டேனா? என் கூட இருக்கும்போது தானே உன் மோதிரம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, லீவ் இட். சரி, நான் கிளம்புறேன். இந்த நேரத்துல டூ வீலர் இல்லாம போச்சே. பிடிச்சிருக்கிறதுனால கோவப்படுறாளா
இல்ல பிடிக்காம கோவப்பட்டு போறாளான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. திவ்யாவை நான் அடைஞ்சே தீரணும்னு நான் திருட ஆரம்பிச்சப்ப என்னோட சீனியர் கவிதா வீடுன்னு தெரியாமையே நான் திருட போயிட்டேன். அவளுக்கும் எனக்கும் இருந்த பழக்கம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாதிரி இருந்துச்சு. இருட்டுல மட்டும்தான் எப்படி. அது வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவளை விட எனக்கு மனசு இல்ல. அடிக்கடி அவ வீட்டுக்கு போவேன். அவ கூட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவேன். தேவிய பார்த்ததுக்கு அப்புறம் நான் அங்க போனதில்லை. இப்ப என் மனசு உடனே இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. ஹாய் தேவி, நீ எப்படி இந்த வீட்ல? அவருக்கு இங்க இருந்து ஆபீஸ் பக்கத்துல இருக்கு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த சொல்லு. அது ஏற்கனவே என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த வீட்ல இருந்தான். அவனை பார்க்க தான் நான் இங்க வந்தேன். அப்படியா? அதுக்கு வாசல் வழியால வரணும். என்னமோ போ, நாளைக்கு காலேஜ்ல கேட்டுக்கிறேன். கிளம்பு. ரகு, சொல்றேன்ல, கிளம்பு. கவிதா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதும் என் மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. எனவே அவளால தானே தேவி விட எனக்கு தெரிஞ்சது. தேங்க்ஸ் டு கவி அண்ட் காட். நடிக்காத, மூஞ்சிய பாரு. சும்மா அனவசியமா திட்டாத. பின்ன என்னமா, ராத்திரி திருட்டு பையன் மாதிரி வீட்டுக்கு வந்தா கண்ணை மணியன்னு கொஞ்சவா செய்வாங்க? இல்ல, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். உண்மையிலே என்ன பார்க்க வந்தியோ இல்ல திருட வந்தியோ? நோ, ஏன் அப்படி சொல்ற? நீ கல்யாணமான பொண்ணுன்னு எப்போ சொல்லிருக்கியா? இல்ல உண்மையான தோட்டத்தை காமிச்சிருக்கியா? இல்லையே. இதோ பார் தேவி, அவன் லவ் பண்ண பொண்ணுக்கு வேற எவன் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் லவ் பண்ண பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சாரி ரகு, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாவே இருப்போம். வேற வழி இருந்துதானே ஆகணும். வீட்டுல இவ தனியா தான் இருக்காளா இல்ல வேற யாராவது இருக்காங்களா?
நல்ல வேலை, யாருமே இல்ல, அவ மட்டும்தான் இருக்கான். விடுங்க. எனக்கு வேணும், வா. நீங்க தண்ணி அடிச்சது ஸ்மெல் தாங்க முடியல. விடுங்க. இது விடுங்க. இவ்வளவு நேரம் என்னடி தூக்கம்? போய் காபி எடுத்துட்டு வா. ஏன் அழுற? என்னாச்சு? செத்து போயிடலான்னு தோணுது ரகு. உன்னை நான் எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி மனசு நொந்து போயிருக்க. ஒவ்வொரு நாளும் அணுவணுமா துடிக்க துடிக்க செத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு, ட்ரெஸ், நகை, செலவுக்கு பணம் இதெல்லாம் கொடுத்தா நல்ல புருஷனா ஆயிடுவானா? எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நாம 2 பேரும் சேர்ந்து உங்க ஹஸ்பண்ட மாத்திருவோம். நிஜமாவா? ஆமா. எப்படி? இப்ப நான் கொடுக்கற ஐடியாவை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் திருந்தி நல்லா இருப்பாரு. ஓகேவா? என்ன இப்ப சந்தோஷமா? இனிமே நீங்க எப்பவும் அழவே கூடாது. சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? ஓகே.
நில்லடி. என்னடி 8 மணி வர தூக்கம்? நைட் எல்லாம் படிச்சிட்டு இருந்தேன், அதான் எந்திரிக்கவே முடியல. இந்த காரணம் எல்லாம் சொல்லாம காஃபி எடுத்துட்டு வா. ம். எட்டு மணி வரைக்கும் தூங்க கூட எனக்கு உரிமை இல்லையா? வாங்க போலாம். அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? தேவி டீ எடுத்துட்டு வா. நான் சொன்னபடி தேவி அவ புருஷனுக்கு மருந்து கலந்து கொடுத்தா. தண்ணி அடிச்சு மருந்து சாப்பிட்டதுல அவ புருஷன் மயங்கினது, பைத்தியம் மாதிரி நடந்துகிட்டது, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பண்றது, அவன் திருந்தனுமே. தேவி 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 தண்ணி எடுத்துட்டு வா. தேவி
எந்திரிங்க. தேவி, என்ன பாத்துட்டு இருக்க? யாராவது பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட கூடாதுல்ல, அதனாலதான். ஓ, அப்புறம் உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? ஃபைன். நேத்து ட்ரிங்க் பண்ணல, ஆனா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்த்தா பாவமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. டோன்ட் வரி, கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிடுவாரு. இது வரைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் என் வீட்டுக்காரருக்கு தெரியாது. அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் உன்னை விட்டு விலகணும், அவ்வளவுதானே? நான் அப்படி சொல்லல. தெரியறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் இவ்ளோ எமோஷனல் ஆகுறாரு. தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் தேவி, நாம பேசுறது பழகிறது எல்லாமே தப்புதான். தேவி, காலேஜ்ல உன்னை முதல்ல பார்த்தப்போ உன்னை என் காதலியே தான் பார்த்தேன். நீ இன்னொருத்தனுக்கு வைஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நானே மாத்திக்கிட்டேன். என் மேலயும் தப்பு இருக்கு. நான் மேரேஜ் கேர்ள்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். ஆனா என் ஹஸ்பண்ட் பண்ண டார்ச்சர்ல இருக்கும் போது உன்னோட மீட்டிங், நீ பேசினதும் பழகுனதும் ஆறுதலாவும் நிம்மதியாவும் இருந்துச்சு. நான் அதுலயே முழுகிட்டேன். தேவி, நான் பொறுக்கிதான். ஆனா இன்னொருத்தன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற அளவுக்கு நான் கேவலமானவ இல்ல. என்ன டயலாகா? ஃப்ரெண்டா இருக்க மாட்டியா? அதுவும் தப்புதானே தேவி. மேரேஜுக்கு முன்னால ஒரு பொண்ணு பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தப்பில்ல. ஆஃப்டர் மேரேஜ் எந்த ஒரு விஷயத்திலயும் 99% ஜென்ஸ் தன்னோட வைஃப் A to Z நம்மளோட தான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல மிஸ் ஆக தேவையில்லாத பிரச்சனைகள், டைவர்ஸ், கள்ளக்காதல், இப்படி நிறைய. சரி, அதை விட நீ உன் புருஷன் கூட என்னைக்கு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறியோ அன்னில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட். இது எனக்காக இல்ல, உனக்காக, உன் சந்தோஷத்துக்காக. ஓகே, கிளம்பலாமா? மேடம் காலேஜ் போலீங்களா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பிடிக்கல. சார் ஏன் டியூட்டியை கட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்னமோ தெரியல. தலப்புல வானம் தெரியுது தையா தந்தன தைய, பாத கொலுசுல பாடுது குயிலு தையா தந்தன தைய. மச்சானே மச்சானே மச்சானே, சின்ன சின்ன கொலுசுக்குள் மனசத்தான் தோலச்சு புட்ட, மின்னல் மின்னும் முக்குத்தியில் உசுரத்தா முடிஞ்சு வச்ச.
சின்ன சின்ன குறும்புல வெக்கப்பட்டு தள்ளி நிற்கிறேன். கட்டி வச்ச கரும்புல அட்டெரும்பா என்ன சுத்துற. பெருசா வேணா பரிசா போடு தையா தந்தன தையா. வட்டி முத்தா கட்டி தார தையா தந்தன தையா. பட்டாம்பூச்சி கண்கள் ரெண்டு பல்லாங்குழி ஆடுதேடி. நிறமாத்தான் காத்திருக்கிற நெடுநாளா பார்த்திருக்கிற. சாமத்து காத்தடிக்குது சாரல் மழை காத்திருக்குது. ஆசை காட்டி மோசம் செய்யும் காலம் இது மாற வேணும் கண்ணாளா. கள்ளிப்பாலில் பெண்ணை கொன்ற காலம் அது மாறி போச்சு கண்ணம்மா. நீ பேசும் பேச்சுக்கு தலையாட்ட மாட்டேயா. வள வீசி பார்த்தாலும் விடமாட்டேன் நானையா. சின்ன சின்ன கொலுசுக்குள் மனசத்தான் தொலைச்சு புட்ட. மின்னல் மின்னும் மூக்குத்தி உசுரத்தா முடிஞ்சு வச்ச. ஏல ஏல மலையிலே, ஏல ஏல மலையிலே, ஏல ஏல மலையிலே, ஏல ஏல மலையிலே, தேவி, என்னங்க? பேக் எடுத்துட்டு வாயேன். சரி. நான் எப்படி இருக்கேன்? என்ன திடீர்னு கேக்குறீங்க? சும்மா சொல்ல. ஃபைன். அவ்வளவுதானா? வேற என்ன சொல்லணும்? சொல்லுங்க, சொல்றேன். தேங்க்ஸ். நாளைக்கு காலையில கோயிலுக்கு போலாம். இப்போ ஆபீஸ்க்கு போங்க. ஓகே, கதவை போட்டிக்கோ. டேக் கேர். பாய். என்ன மன்னிச்சிடு தேவி, எனக்கே தெரியுது நான் ஏதோ தப்பு பண்றேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க தப்ப நீங்களே உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். இல்ல தேவி, உன்னை அடிச்சது, சாப்பாட்டுல பிராந்தி ஊத்துனது, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நான் எல்லாத்தையும் அன்னைக்கே மறந்துட்டேன். நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அதெல்லாம் நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வலிக்குது.
ரகு, நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை பார்க்க தான் வந்தேன். ஸ்டூபிட் ரகு, நான் உனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட். நீயும் எனக்கு அப்படிதான். நீ மத்த பொண்ணுங்க கிட்ட எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ நல்லவன். என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்காரு. அதுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு சொல்லல, நீயும் ஒரு காரணம். இந்த நேரத்துல என் ஹஸ்பண்ட் வந்தா தேவையில்லாத சந்தேகங்கள் வரும். என்னடா தேவி இப்படி பேசுறாளேன்னு உனக்கு கோவம் வரும். பட் என்னோட சிச்சுவேஷன் அப்படி. இதுக்கப்புறம் நான் காலேஜ் வர மாதிரி இல்ல. என் படிப்பை ஸ்டாப் பண்ண போறேன். ரகு, கரஸ்ல படிக்கலாம்ல. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்குன்னு ஒரு குடும்பம் பொறுப்புன்னு இருக்கு. என் ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணும்போது நான் என்னோட படிப்பை கண்டினியூ பண்ணுவேன்னு கட்டாயப்படுத்தினேன். சில சமயம் யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் இப்படி இருந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குமோன்னு தோணுது. ரகு, பிளீஸ் நீ இந்த மாதிரி வராத. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, புரிஞ்சுக்கோ. நான் போயிட்டேன்னு நினைச்சு அவ அழுதா. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அவளோட உண்மையான நட்பு. என்ன பண்றது, அவளோட புருஷன் அப்படி. இவர் சிட்டி சப்ஜெக்ட்ஸ்னாலும் சரி, கிராமத சப்ஜெக்ட்ஸ்னாலும் சரி, ஆக்ஷன்ல தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிச்சவர். இப்ப நம்ம பார்க்க போற இந்த திரைப்படத்துல அவர் ஒரு உளவுத்துறை அதிகாரியாக கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அதனை மறைத்து வில்லனுடைய கூட்டணியில உளவாளியாக இருக்காரு. இதனால அவருக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி கையாளுறாரு அப்படிங்கறத இந்த சண்டை காட்சியின் மூலமாக பாருங்க. என்னங்க, நான் ஒன்னு சொல்லட்டா? என்னம்மா? இல்ல, தைரியமா சொல்லு தேவி. நான் இனி காலேஜ்க்கு போய் படிக்கல, கரஸ்ல படிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதான் நீயே முடிவு பண்ணிட்டியே, பின்ன எதுக்கு? இங்க பாரு தேவி, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். தேவி கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது, உன்னை பார்க்கணும்னு. வந்தா சாரி கேட்டா. அப்புறம் லைஃப்ல நல்ல ஃப்ரெண்டுனா அது நீ மட்டும்தான் சொன்ன. எனக்கு எதுவும் புரியல. யார் இவன்? இவன் இன்னைக்கு மெட்டி போட்டிருக்கா குட்டி போட்டிருக்கான்னு பேசணும்னாச்சே. இவ கூட எதுக்கு போறான்? டேய், கடைசியில் அவ கிளாஸ்மேட் பிரபாவை பார்க்கறதுக்கு போறேன்னு போயிட்டான். அவ போறத பார்த்துட்டு இதுதான் இவளோட கடைசி சந்திப்புன்னு முடிவு பண்ண.
தேவிக்காக தான் பாக்குறேன். இத பாரு, வேணாம். தேவிக்காக தான் உன்னை அடிக்காம விடுறேன். வேணாம். என்ன என்னங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வர்ற வழியில ஒரு சின்ன பிரச்சனை. தேவி நம்ம கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியாது. இப்ப நான் ஒருத்திக்காகத்தான் இருக்கேன். நீ இல்லன்னா இப்ப என்ன ஆச்சுன்னு புலம்புறீங்க? ஒண்ணும் இல்லடா. என்கிட்ட உனக்கு ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லிடு, நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன். கண்டதை போட்டு குழப்பிக்காம சாப்பிட்டு படுங்க. இந்த திலீப்க்கு நான் எப்படி இருக்கணுமோ அப்படியே நடந்துக்கிறேன். காலேஜ் முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. இதுவரை எனக்கு ஒரு காதலே கிடைக்கல. தேவியையும் அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணல. இப்ப அவ எப்படி இருக்கா, என்ன பண்றா, எதுவும் தெரியாது. இந்த 4 வருஷத்துல எத்தனையோ பொண்ணுங்க கிட்ட நான் பழகினேன். சேம் ரிப்ளை. அது என்னமோ தெரியல, என்னோட வாழ்க்கையில காதல் எனக்கு ஒரு எட்டா கண்ணி ஆயிடுச்சு. இருந்தும் என்னோட முயற்சியை நான் கைவிடல. இப்ப நான் மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். வீட்டுல எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இன்பிட்வீன் கேப்லயாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு தேடிட்டு இருக்கேன். பொதுவா எந்த ஒரு விஷயத்திலையும் ஃப்ரெண்ட் சப்போர்ட் இல்லாம ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. அது போல உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இருந்தா என்னோட லட்சியத்துல நானும் ஜெயிச்சிடுவேன்.